பாட்டு திருப்பி அடிச்சு போடுவாமா. என்ன பண்ற? பாட்டு பாடுறேன். என்ன பண்ண? பாடுனேன்.
பாடுனியா நிஜமாவா? ஆமா. கரெக்டா பாடுனியா? கரெக்டா தான் பாடு. தப்பு. எப்படிடா தப்பு? நீ பாடின பாட்டில் பிழை இருக்கிறது. என்ன குற்றம் கண்டாய் புலவா? புலவனா? என் பாட்டில் பிள்ளையா? புலவனா? யார பார்த்து என்ன சொன்ன? என்ன பாட்டு பிழை கண்டாய் புலவா? பாட்டு புலவனா? எனக்கு வேற நமக்கு அடிச்சு. பாட்டுல குற்றம் இருக்குது. என்ன குற்றம்? ஒருத்திக்கு 2 காலு, ஒருத்திக்கு 4 காலு, ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லைங்கிற. காலே எல்லாம் எப்படி போவேன்? நான் கரெக்டா தான் பாட்டு. எப்படி பாடின சொல்லு, விளக்கம் சொல்லு. விளக்கம். நான் சொன்னது கரெக்டா விளக்கம் வேணும். ஆமா, விளக்கம் வேணும். ஓ, சொல்லு பாக்கலாம், சொல்லு. அப்படியா? ஆமா, எல்லாம் ஒத்துக்கிட்டா சரியில்லை. நல்லா ஒத்துக்குவாங்க. ஒருத்திக்கு 2 கால்னா 2 கால்னா கோழிக்கு எத்தனை காலு? கோழிக்கு 2 காலு. அதான் ஒருத்திக்கு 2 காலு. சரி. ஓ, நீ அப்படி வர. அப்படியே தான் வந்தோம். எப்படி எடப்பாடி வந்தா? அது இல்லையா நான் சொன்ன பாயிண்ட்ல. கோழிக்கு 2 காலு. அதான் ஒருத்திக்கு 2 காலு. ஒருத்திக்கு 4 கால். 4 கால்னா ஆட்டுக்கு எத்தனை கால்? ஆட்டுக்கு 4 காலு. அதான் ஒருத்திக்கு 4 கால். சுத்தமா காலே இல்லைன்னு இதுல மாட்டிக்கிட்டேன். ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லைன்னா பாம்பு வேகமா நெளிஞ்சு நெளிஞ்சு பாம்பு போகுது இல்ல? ஆமா, ஊந்து போகுது. ஆமா, அந்த பாம்பு கால் இருக்குதா? இல்லண்ணா, பாம்பு காடு இல்ல. சூப்பர். அதான் ஒரு சுத்தமா கை கொடுக்க மாட்டேன். என்ன இதுல தப்பிச்சுக்கிட்டேன். இன்னொருல மாட்டிக்கிட்டேன். ஒருத்திக்கு 2 முளை. ஆமா, ஒருத்திக்கு 4 முளை. ஒருத்திக்கு சுத்தமா இல்ல. நீ பொம்பளைங்களா உட்காந்து கூத்து பாத்துட்டு அழுத்துன்னு வச்சு. அப்படியே தப்பா நினைச்சா தப்பு. தப்பா நினைக்கல, தப்பே கிடையாது. ஆமாண்ணா, அந்த விளக்கம் சொல்லு பாக்கலாம். ஒருத்திக்கு 2 போலனா ஆடு குட்டி போடுது. ஆடு குட்டி போடுது. அது குட்டிக்கு பால் கொடுக்கும். ஆமா, அந்த ஆட்டுக்கு எத்தனை காப்பு இருக்குது? எத்தனை சொல்லக்காரு? ஆட்டுக்கு எத்தனை? ஆட்டு நீ பார்த்ததே இல்லையா? ஆடு இது இல்லாம பாத்துட்டு இருப்பேன் நானு. பால் கொடுக்குது இல்ல? ஆமா, குட்டிகளுக்கு தெரியாது எனக்கு. நான் ஆடு குட்டி தான் பாத்துருக்கிறேன். ஆடு இதெல்லாம் பால் கொடுக்குற பாய்ச்சல் நான் பார்த்தேன். எத்தனை ஆட்டுக்கு? அத்தாலும் பார்த்தது இல்ல. பெரிய மனுஷன் இதை மட்டும் தான் பார்ப்பான். ஆட்டுக்கு இது ஆட்டுக்கு வந்து 2 காம்பு. அதான் பால் கொடுக்குறது 2 காம்பு. 2 காம்பு. அதான் ஒருத்தி 2 முளை. ஆமா, 4னா பசுமாடு கண்ணு போடுது. ஆமா, கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்கும் இல்ல? ஆமா. பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு இருக்கு? பசுமாடு 4. ஒருத்திக்கு 4. ஒருத்திக்கு 4. ஒருத்தி சுத்தமா இல்லையே. ரைட்டா தப்பா? ஒருத்தி சுத்தமா முளை இல்ல? ஆமா. கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது இல்ல? அது தான் குஞ்சுகளுக்கு எதுல பால் கொடுக்குது? இதுல கொடுக்கறது இல்ல. அதான் ஒருத்தி சுத்தமா முளையல்ல. அப்படியா? ஓட்டை ஒருத்தி சின்ன ஓட்டை. அப்படின்னா சீலை தைக்கிற ஊசி இருக்குல்ல? அது சீலை தைக்கிற ஊசியில் நூல் கோர்த்து தைக்க முடியும். ஆமா, அதுல ஓட்டை சின்னதா இருக்குது. அதுல ஓட்டை. பெரிய ஓட்டுன்னா சாக்கு தைக்கிற கோன் ஊசி. அதுக்கு பெரிய ஓட்டை. அது ஊசி தானே. ஓட்டை இல்லைன்னா இந்த ஒயர் கடைசியில் பண்றோம்ல? ஆமா, குண்டூசி. அது ஊசி தானே. ஆமா, அதுல ஓட்டை இருக்குதா? இல்லண்ணா பரவாயில்ல. வயிற்றுக்கு சுத்தமா ஓட்டை இல்ல. கை கொடு.
இந்த முனீஸ்வரன் யாரு? முனீஸ்வரன் யாரு? இதற்கு முன்னாடி இந்த முனீஸ்வரனாகப்பட்டவர் முனிப்பனாக காட்சியளித்தார். ஈஸ்வரனாகப்பட்டவர் உருவானபடியால் அவருக்கு பெயரோ ஈஸ்வரன், முனீஸ்வரன். முனீஸ்வரன் பேர் வந்தது. அந்த ஈஸ்வரனும் இந்த முனீஸ்வரனும் ரெண்டு ஒண்ணுதான். ஓஹோ. இந்த வரலாறு எப்படி உருவானது என்பதற்காக இந்த கதையில தொடர்ந்து வரும். சரியா? இப்படிப்பட்ட முனியப்பன் வரலாறு இந்த நாடகத்திலே நான் யார் சொல்லட்டுமா? பர்வதராஜன் பெற்ற அந்த பரமசிவனை கேட்டு பார்வதி என்னுடைய பெயர். சரி, பார்வதி. பார்வதி. பார்வதியா? சரி, வதி. உமையவள். உலகத்துக்கெல்லாம் ஊமையவள். தவக்கலும் மூஞ்சா ஏப்பா என்றா அப்படி பேசுறீங்க? என்னன்னு ஊமையவள்? ஊமை உலகத்துக்கெல்லாம் தாயை வழங்கக்கூடிய என்னுடைய பெயரோ உமையவள். உமையவளா? உனக்கும் தந்தை நான் தான், உன் தாத்தாவுக்கும் தாய் நான் தான், உன் தந்தைக்கும் தாய் நான் தான். உலகத்துக்கெல்லாம் தாயா வழங்கக்கூடிய என்னுடைய பெயரோ உமையவள் பார்வதி. எல்லாத்துக்குமே தாய். ஆமா. நடக்கு வகை, ஊரு வகை, நீந்து வகை, பறக்கு வகை, எல்லா உயிர்களுக்கும் நீ தாய். ஆமா. ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்திலே 4 ஜீவன் உருவானது. நடப்பவை, நீந்தும் வகை, ஊரும் வகை, ஆகாயத்திலே பறப்பவை என்று சொல்லக்கூடிய 8,84,000 ஜீவனுக்கு நானே தாயாக விளங்குகிறேன். எறும்பாகட்டும், காகமாகட்டும், பூராகட்டும், பாம்பாகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்திலே 8,84,000 ஜீவனுக்கு நான் தான் உமையுள் தாய். அப்படியா? சரி, எல்லாத்துக்கும் தாய்ங்கிறீங்க. சரி, உங்க தாய் யாரு? அப்படியா? உலகா பிறக்கும்
என்று சொல்லக்கூடிய திருக்குறளை படித்திருக்கிறாயா? என்ன கேள்வி இது? ஒன்னாம் கிளாஸ்லயே சொல்லி கொடுக்கறது திருக்குறள் தான். பள்ளிக்கூடம் போய் சேர்த்தாவே எல்லா வாத்தியார்களையும் தான் சொல்லி கொடுப்பாங்க. சரி. அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. முதல் எழுத்தா அதுல ஆரம்பிக்கிறது. ஆமா, ஆள் ஆரம்பிக்கிறது. சரி. திருக்குறள்ல எத்தனை திருக்குறள் முதல் குறள் இதுதான். இப்படிப்பட்ட ஆதி பகவானோ என்னுடைய தந்தையா? ஆதி பகவான். அந்த ஆதி பகவானோ உலக நன்மைக்காக இப்படி கண்களை மூடி கைகளை ஏந்தி தவம் செய்யும் பொழுது அந்த ஆதி பகவானோ தன் கையை கொண்டு இப்படி உடம்பை தேய்த்தாராம். தேய்த்தால் என்ன உருவாகும்? ஏமா ரொம்ப நாள குளிக்காம பிடிக்காம உட்காந்துருந்தா உட்காந்துக்கிட்டு இதுதாக்க உடம்புல அழுக்குதான் இருக்கு. ஆமா. அப்பொழுது தேய்த்து பார்க்கும் பொழுது கையில அழுக்கு கட்டி அப்பொழுது கண்களை விழித்து பார்த்தார். உலக நன்மைக்காக தவங்களை செய்யும் பொழுது இது என்ன கையிலே அழுக்கு கட்டி இந்த அழுக்கிலே என்ன சக்தி உண்டாக போறது அப்படி என்று அந்த அழுக்கட்டி தூக்கப்பட்டார் சமுத்திரத்திலே. என்ன சக்தி இருக்கு போது அழுக்கு தூக்கி சமுத்திரத்துல இருந்துட்டார். சமுத்திர கடல்ல கழுவி விடுறோம்ல. ஆமா ஆமா. அந்த அழுக்குல என்ன சக்தி இருக்கும்? ஒண்ணு இருக்காது. அதனாலே அந்த அழுக்காகப்பட்டது கடல்ல வரும் பொழுது ஓம் என்று சத்தத்தோடு விழுந்ததா இந்த கடல்ல. ஆமா. அந்த ஓம் என்ற அச்சரத்திலே உமையில் பாடுவது நாட்பிறந்தேனே அண்ணா. அழுக்குல பிறந்த. ஆமா. அழுக்கு புள்ள. ஆமா. அழுக்கிலே என்ன சக்தி உண்டாக போறது அப்படி என்று அழுக்கிலே பிறந்தபடியால் என்னுடைய பெயரோ சக்தி. இதுல என்ன சக்தின்னு சொல்லி போட்டு இருக்கிறாரு. ஆமா. அதே பேரா மாறிடுச்சு. ஆமா. அப்படி பிறந்து வெளியே வந்து என் தந்தைக்கு நமஸ்காரம் செய்தேன். யாரு? ஆதி பகவான். ஆமா. அம்மா அழுக்கிலே பிறந்தபடியால் உன்னுடைய பெயரோ சக்தி. சரி. ஆவது பெண்ணாலே அழிவது பெண்ணாலே. நீ நினைத்தால் உலகத்தை படைக்கலாம், நீ நினைத்தால் உலகத்தை அழைக்கலாம் அப்படி என்று மந்திரி சொல்லிவிட்டு என் தந்தையார் மாயமாடான். அம்மா அழுக்கிலே பிறக்கும் பொழுது இடப்புறத்து ஒரு சூழாயத்தோடு நான் பிறந்தேன். சூழாயுதம். ஆமா. அது மட்டுமா இந்த பெண்ணாக பிறக்கும் பொழுது 3 கண்ணோடு பிறந்தேன். இடக்கண் ஒன்று, வலக்கண் ஒன்று, நெற்றிக்கண் ஒன்று. கண்ணு காணாம பத்திரமா இருக்குது. இருக்குதா? ஆமா. சரி சரி. அது மட்டுமா அழுக்கிலே பிறக்கும் பொழுது நான் பிறந்தேன். எப்படி எப்படி இப்ப நாங்கெல்லாம் பிறக்கும் போது ஜட்டி போட்டுக்கிட்டு பிறந்தோம். பேசரா பாரு பொம்பளை. எல்லா குழந்தைகளும் அம்மனத்தோட தான் பிறகுது. நீ மட்டும் புதுசா சொல்ற. நியாயமான வார்த்தை தான். நான் என்ன பேண்ட் போட சட்டை போட்டு நான் பிறந்தேன். சிசுவாக பிறக்கும் பொழுது சின்னம் சிறு குழந்தையாக பிறப்பாங்க. ஆனால் 16 வயது நிரம்பிய பருவ பெண்ணாக இப்படியே மகன் நான் பிறந்தேன். அப்படியா? வயசு பிள்ளையா? ஆமா ஆமா. இன்னைக்கு நான் எல்லாம் இல்ல பாத்துருப்ப கண்டுல. அதுக்குதான் வச்சு தேங்காய் பழத்தை வச்சு ஆமா ஆமா ஆமா. சரி. அப்படி அழுக்களை பிறந்தபடியால் கண்களை வளர்த்து
பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் மரம், செடி, கொடி, தீவு, தீவாந்திரம் வேற எல்லாம் பார்த்த உடனே எனக்கே பயமானது. ஆனா வேற உயிரினங்கள் எதுவுமே இல்ல. இதுவே கிடையாது. உலகத்திலே முதலாக நான் தான் தோன்றினேன். அப்படி பார்க்கும் பொழுது மரம், செடி, கொடி, தீவு, தீவாந்திரம் இதையெல்லாம் பார்த்த உடனே எனக்கு துணையாக உருவத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக ஓம் சக்தி என்று சொல்லக்கூடிய நாமத்தை உச்சரித்தேன். உச்சரிப்பின் காரணமாக முதலாக சின்னம் சிறு குழந்தை அம்மா என்று ஓடி வந்தது. அம்மானு வந்தது. ஆமா, கல்யாணம் ஆகாமல் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியுமா? அது எப்படி ஆக முடியும்? அதனாலே நெற்றிக்கண்ணை திறந்து அந்த உருவத்தை அழிப்பதற்காக அந்த உருவமோ வெகு தூரமாக ஓடி சென்றது. ஆமா. இரண்டாவதாக உருவத்தை படைத்து அந்த உருவமோ கண்ணே தங்கையே அப்படி என்று அண்ணன் தங்கை முறை கொண்டாட என் பக்கத்தில் நெருங்குவது நெற்றி கண்ணாகப்பட்டது. நெருப்பா சுட்டி எரித்தது. நெருங்க முடியவில்லை. அப்பொழுது நெற்றிக்கடை திறக்கும் பொழுது அந்த உருவமோ திடீர்னு மாயமானது. மாயமா போயிடுச்சு. அதுதான் மாயக்கண்ணன். ஓ, அதுதான் மாயவரா? ஆமா. சரி. மூன்றாவதாக உருவத்தை படைத்து அந்த உருவமோ கண்ணே தேவியே அப்படி என்று கணவன் மனைவி முறை கொண்டாட பக்கத்தில் கட்டிப்பிடிக்கு ஓடி வந்தார். ஆமா. சரி. அப்பொழுது நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது மாயவர் மீண்டும் தோன்றினார். அம்மா, நெற்றிக்கண்ணை திறக்காதே. உன் கண்ணுக்கு பிறவான கணவர் இவர்தான். இப்படிப்பட்ட கணவர் வேண்டும் என்றால் நெற்றிக்கண்ணை கொடுத்து விடு, சூடாயத்தை கொடுத்து விடு அப்படி என்று மாயவர் சொன்னார். சரி. அதே பிரகாரமாக சூடாயத்தை நெற்றிக்கண்ணை பெற்றுக்கொண்டு என் கழுத்திலே தாலி கட்டி கொண்டவர் யார் தெரியுமா?
இரவு பகல் 2. இரவு வந்தா பகல், பகல் போனா இரவு. இரவு சந்திரன் வந்தா சூரியன், சூரியன் வரந்தா சூரியன் மறைஞ்சால் சந்திரன். இப்படி சந்திரன் சூரியன் இரவு பகல் என்று சொல்லக்கூடிய உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இந்த உலகமே இங்க வருகிறது. ஆண் பாதி பெண் பாதி, ஆணும் சமம் பெண்ணும் சமம். ஓ, பெண்ணுக்கு ஆண் சமம், ஆணுக்கு பெண் சமம். ஆமா, ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை, ஆண் இல்லை என்று சொல்லக்கூடிய ஆணுக்கு பெண் துணை தேவை. ஆமா, பெண்ணுக்கு ஆண் துணை தேவை. ஆமா, ஆண் பாதி பெண் பாதியாக உருவத்தோடு காட்சியளிக்கிறாரே திருச்செங்கோடு மலையிலே அர்த்தநாரீஸ்வரர், பரமேஸ்வரன், ஈஸ்வரன், பரமக்கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனோ என்னுடைய சாமி. பரமக்கடவுள் தன்னுடைய கணவர். ஆமா, இப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனோ என் சூழாய்த்து பெற்றுக் கொண்டு கண்ணை வாங்கிக் கொண்டு என் கழுத்திலே தாலி கட்டினார். சரி, தாலி கட்டி பிறகு இந்த கண்ணோட என்னாவும்? ஏமா, கண் இருந்த கண்ணோடி விட்டு அதுல ரத்தம் வரும், குளிர்வும் ரத்தமாகப்படுது, மூக்கின் வழியாக வளர்ந்து கொண்டே வந்தது. அப்பொழுது என் கணவராகப்பட்டவர் அடியே பார்வதா, இத்தனை ஆண்டு காலமாக நீ தனித்து வாழ்ந்து வந்தாய், இனிமேல் எனக்கு சொந்தமாகி விட்டாய். அதனாலே இன்று முதல் இந்த மனைவி இந்த கணவனுக்கு கட்டுப்பட்டவர். அப்படின்னா அப்படி அந்த விரல வச்சாரு. ரத்தமும் கட்டுப்பட்டு போச்சு, அந்த கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு வாழ்கிறேன். அதனால ரத்தம் தோஞ்சு போச்சு. ஆமா, போச்சு. அதனால்தான் தாலி கட்ட பிறகு கணவன் கையிலே திலகத்தை கொடுத்து மனைவியத்தில் வைக்க சொல்றாங்க. ஓ, அதனால பொம்பளைங்க குங்குமம் வைக்கிறது அதுக்குதான் காரணம், அந்த அடையாளம். இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு. எங்க வாக்குல? ஆமா, ஏன் பிரிக்கிறாங்க? அது ஏன் வாக்குல ஒரு பொட்டு வைக்கிறது? கல்யாணம் ஆகாத பெண்கள் ஒரே ஒரு பொட்டு வைப்பாங்க நெத்தியில. நெத்தியில. கல்யாணம் ஆன பிறகு இப்படி வாக்கெடுத்து வாக்கு பொட்டு வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டபடியால் அவள் வாக்கிலே பொட்டு வைப்பவள். ஓ, அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆமா, வாக்கு போட்டு. அம்மா, என் கணவராகப்பட்டு பரம கடவுளோ தன் உடம்பிலே சரிபாதி கொடுத்தார். அதே பிரகாரமாக இந்த சக்தியாக நான் கணவனுக்கும் இந்த உடம்புல சரிபாதி கொடுக்கணும். அப்படி என்று இப்படி வாக்கெடுத்து இது ஆணுக்கு, இது பெண்ணுக்கு, இது சிவனுக்கு, இது சக்தி, அப்படி என்று இரண்டாக பிரித்து அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டபடியால் வாக்கிலே பொட்டு வைக்கிறேன். ஓ, இருக்குதா? சரி சரி. அப்புறம் அது மட்டுமா, என் கணவனாகப்பட்டவர் தாலி கட்ட பிறகு என்னை கட்டிப்பிடிக்க வந்தார். அட, பொண்டாட்டி தானே? ஆமா, அப்படின்னு. ஆமா, சரி. அப்பொழுது முதலே பிடித்த அல்லவா அந்த சின்னம் சிறு குழந்தை அம்மா வந்தது. ஆமா, மீண்டும் அம்மா என்று ஓடி வந்தது. மறுபடியும் அடியே பார்வதா, தாலி கட்ட பிறகு நீயும் நானும் இப்பதான ஒண்ணு சேர்றான். அதோ பிள்ளை வருகிறதே, அம்மா என்று வருகிறதே. வருது. ஆமா, அம்மா என்று வருகிறதே, அந்த பிள்ளை யார் யார் அப்படின்னு கேட்டார். அது யாருமே இல்லைங்க, அது பிள்ளையாருன்னு பேர் வச்சான். அந்த பிள்ளை யாருன்னு கேட்டதுனால ஆமா அவருக்கு பேரு பிள்ளையாருன்னு வச்சிருக்கீங்க. ஆமா, யாரு? என்னை பார்த்து அம்மா என்று ஓடி வர என் கணவராகப்பட்டவர் பிள்ளை யார் என்று கேட்க அது பிள்ளையார் பேர் வச்சார். அதான் பிள்ளையார் இருக்கிறமா? விநாயகர். அதான் விநாயகர். ஆமா, முந்தி பிறந்த தொந்தி கணபதி, வினயத்திற்கு விக்னேஸ்வரன் சரி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை பெற்றெடுத்து இன்னொரு மகனாக இளைய மகன் வேல்முருகன், தமிழ் முருக கடவுள். பழனிமலையில ஆமா கோமநாடி பள்ளி முருகன். ஆமா, ராஜா வேஷம், தண்டாயுதபாணி, கோமநாண்டி, எல்லா வேலையும் உண்டு. எல்லா வேலையும் அவருக்கு உண்டு. ஆமா, சரி சரி. இப்படிப்பட்ட வேல்முருகன், விநாயகர் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டிலே சிறும் சிறப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் சுகமோடு வாழ்ந்தாலும். அப்படியா? அப்படி இருக்கும் பொழுது இதோ நேத்து தானே கேட்டேன். ஆமா, இந்த வெத்தலைக்குள்ள 7 பூ இருக்குது, அதுவே பச்சை இலை, இந்த பச்சைக்குள்ள எப்படி 7 பூ காட்ட முடியும் அப்படி கேட்டீங்கல்ல? ஏமா டூப்புடுற? வெத்தலையில போய் ஏது பூவு? வெத்தலையில பூவா? பூ பூ எங்க பூ? மலர் மலர் பூ மலர். வெத்தலை இருக்குதாப்பா? வெத்தலை இருக்குதா? வெத்தலையில 7 பூ இருக்குதா? முழு வெத்தலை கூடயா? பாதி கொடுக்க. அதுல ஏது பூவு? பாப்பாவுக்கு தெரியுமா?
அம்மா இந்த வெத்தலைக்குள்ள 7 பூ காட்டுறான்னு சொல்றாங்கல்ல, தெரிகிறதா? தூப்பு விடக்கூடாது. ஆமா, கரெக்டா சொல்லணும். தூப்பெல்லாம் விட மாட்டான். இது வந்து பச்சை இலை. இந்த பச்சை இலைக்குள்ள எப்படி பூ காட்ட முடியும்? இதுல எங்கம்மா 7 பூ? ஆமா, இது மேலே தெரிகிறதே, பிடிச்சிருக்கல. இதுக்கு பேர் என்ன? காம்பு. காம்பு. காம்பு பூ. பூ வருது கடைசியா. காம்பு. இந்த வெத்தலைக்குள்ள கோடு கூட ஓடுது இல்ல, நம்ம உடம்புல ஓடுனா நரம்பு. வெத்தலையில ஓடுனா அது நரம்பு தான். ஆமா. அப்ப என்ன ஆகுது? அது நரம்பு. நரம்பு. அது நரம்பு. பூ 2 பூ. 2 பூ வச்சா சரி. இந்த வெத்தலைய இப்படி மடிச்சு பாதி கிழிச்சு போடுவாங்க. இதுக்கு பேர் என்ன? கிளிப்பு. மடிப்பு. 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 எத்தனாச்சு? 3 ஆச்சு. 3 பூ. ஆமா. இந்த வெத்தலைய இப்படி கிழிச்சு போடுவாங்க, பாதி வெத்தலைய. அது கிளிப்பு. கிளிப்பு. 4 பூவாச்சு. 4 பூ வச்சா இந்த வெத்தலைக்குள்ள பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் ஒண்ணா வச்சு இப்படி வாயில அடக்குவாங்க. என்ன பேரு? அடைப்பு. அடைப்பு. நன்றாக மென்றி நாக்கு சிவந்த பார்த்தா எப்படி இருக்கும்? துப்புரம். இப்படி இருக்கும். சிகப்பு. சிகப்பா இருக்கும். சலசல ஆனவனா அந்த வெத்தலை கீழே துப்புவாங்க. ஆமா. அது பேர் என்ன? சிவப்பு. சிவப்பு. ஆமா. 5 பூ. அப்புறம் அடுத்தது துப்புனா துப்பு. தெரியுதா? 6 பூ. நரம்பு, காம்பு, மடிப்பு, கிளிப்பு, சிகப்பு, அடைப்பு, துப்பு. சரி என்று சொல்லக்கூடிய 7 பூக்கள் வெற்றி கொண்டது. இந்த விஷயம் இதுல இத்தனை விஷயம் இருக்குதா? ஆமா. சரி சரி சரி. இருந்தாலும் இன்று வந்திருக்க விஷயம் என்ன? சாமி கூட்ட சொன்னாரு. என்ன விஷயம் தெரியலங்க. படிவிக்க போறாராம். என்ன படி? படி அளக்கணா. படி இழக்க போறேன். படி அளக்க. படி இழக்க போகணும். ஆமா. அதனால சட்டி இருக்கும். போய் தூக்கிட்டு வா. கார் சட்டியா இல்ல கறி? அட சக்தி வீட்டுல இருப்பா. போய் கூட்டிட்டு வாடா அப்படின்னாரு. அப்படியா? அதுக்குதான் ஓடி வந்தேன். போய் எல்லாம் போய் மாழ்த்து போட்டு ராமணத்தோட வா. வர்றேன். பன்னீர் கொண்டு வந்து பாதங்களை கழுவி பட்டாடையால்
நிர்துடைத்து ஆமா. ஆதாரங்களுக்கு ஆதாரமாக மல்லிகை முல்லை மருவு மறிக்குழுந்து ரோஜா என்று சொல்லக்கூடிய உலகை கொண்டு வந்து தங்கள் தேவியாக பார்வதி உண்மை தங்கள் பாதங்களுக்கு வணக்கம். கண்ணே தேவி, என்னுடைய பாதாரங்களை ஆதாரமாக படித்திருந்தாலும் இந்த அகில உலகத்தில எந்த ஒரு குறையும் இல்லாமல் பூவும் பொட்டாக வாழ வேண்டும் சொல்லி உன்னை நான் மனதார வாழ்த்துகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். உலகத்திலே ஆமா 33 தேவர்கள் இருந்தாலும் தன் மனைவிக்கு உடம்பிலே சரிபாதி கொடுத்த உண்மை அந்த ஆசையாகப்பட்டது எனக்கே சேரும் சாமி. உண்மைதான் கண்ணே தேவி. உலகத்துல எல்லா தெய்வங்களும் தன் உடம்புல சரிபாதி யாருக்கு கொடுத்த கிடையாது. எந்த ஒரு சாமியை வச்சிருக்க மாட்டாங்க. ஆண் பாதி பெண் பாதி. ஆமா, நீ இல்லை என்றால் நான் இல்லை, உண்மைதான். நான் இல்லை என்றால் நீ இல்லை உண்மை என்பதற்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டுகளை வந்து எங்கள் கடவுளுக்கு நன்றி சாமி. வாழ்க வாழ்க தேவி. கண்ணே தேவி, ராதா இருந்தாலும் உன்னை நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? இதோ பூலோகத்துல சரி மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி? சிவபெருமானை என்ன காணோம், எல்லாம் பசியோடு இருக்கிறாங்க. சிவபெருமானத்துல வரத்தை வாங்கணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரி, அதனாலே பூலோகத்துல சென்று மக்களுக்கு படை எழுந்து விட்டு பிறகு வந்து உன்னை நான் சந்திக்கலாம் என்று சொல்லி நான் மனதிலே நினைத்திருக்கேன். உண்மைதான். பாலாய் போன ஈசம் வரவில்லையே, ஆமா, படியலுக்கு வரவில்லையே, அப்படி என்று பாமர மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. போற சொல்றீங்களா? உண்மைதான் தேவி. இருந்தாலும் நான் ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா? ஒன்றா? ஆமாங்க. என்னிடத்திலயா? இந்த சக்தியாக எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்னை இந்த நிலையத்திலே பூலோகத்துல சென்று மக்களுடைய குறையை தீர்க்கலாம் என்று சொல்லி போகும்பொழுது என் மேல உங்களுக்கு சந்தேகமா? எனக்கு ஒரு குறைதாங்க. அப்படியா? குறையை நீக்கிட்டு போங்க. அப்படியா? உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன சொல்லுகிறாய்? தேவி, சிவன் விஷ்ணு பிரம்மா சொல்லக்கூடிய மூர்த்திகளிலே உலகத்திலே முதல் தெய்வம் யார் என்பதற்காக இந்த விளக்கத்தை சொல்லுங்க. ஏண்டே சொன்னாலும் சொல்லுங்கிறிய. இதோ நம்மளுக்கு கல்யாணம் செய்து நம்மளுக்கு பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் பொழுது இத்தனையான காலமாக இந்த அகில உலகத்துக்கு முதல் தெய்வமாக வாழ்ந்துடக்கூடிய இந்த உலகத்துக்கே முதல் தெய்வம் யாருன்னு கேக்குறியா? உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா? தெரியாமதானே கேக்குறேன். இத்தனை வருஷ காலமா உனக்கு தெரியலையா? தெரியலீங்க. என்னதான் போட்டிக்கார அடியாடி மாதிரி பாத்தியா? கண்ணே தேவி, இந்த அகில உலகத்துக்கு முதல் தெய்வமாக வாழ்ந்துடக்கூடிய யாருன்னு கேட்டாயல்லவா? 14 உலகம். இந்த 14 உலகத்தில் 2011 கண்படைத்து பாரா முனிதரைத்த பரமன் சிவபெருமான் நாடே உலகத்துக்கு முதல் தெய்வம். தேவி சொல்லக்கூடிய வார்த்தை நியாயமான வார்த்தை தான். உண்மைதான். ஏன்னா உலகத்துக்கெல்லாம் தாங்கள் தான் பழி எடுக்கிறீங்க. ஏன்னா யானை முதல் எறும்பு வரை இந்த கல்லுக்குள்ள தேர்னா கூட அது கூட பழி எடுக்கிறீங்க. கவலையாகப்பட்டது கல்லுக்குள்ள அப்படியே கிடக்கும், வெளியவே வராது, ஒருபோதும் சாகாது. அந்த கல்லுக்குள்ள இருக்கிற அந்த தேரை கூட நீங்க பழி எடுக்கிறீங்க. சந்தோஷம். சரி, போய் வரட்டுமா? தெரிந்ததல்லவா உலகத்துக்கு முதல் தெய்வமாக யாருன்னு கேட்டாய் அல்லவா? நான் இன்னும் தெரிந்து விட்டது அல்லவா? சாமி, நான் புறப்படுகிறேன். இல்லைங்க, உலகத்திலே முதல் தெய்வம் தாங்களாக இருந்தால் பன்னிக்கறி போடுறதுக்கு இங்க வந்தா தேவி
கனா பூதங்கள் நம்மளுக்கு காவலாக இருக்கிறாங்கல்ல, இந்த கைரேகை நம்மளுக்கு காவலாக இருக்கிறாங்கல்ல. கனா பூதங்கள் கண்ணை இது கனா பூதமா? கனா பூதங்கள் 10 பேர் காவல் வேணும். தேவி சாமி எப்படி? இதோ ஆமா, சந்திர பகவான், சந்திரன், சூரிய பகவான், சூரியன் காலை எழுந்த உடனே ஆமா நெருப்பா கொதிக்கிறார். ஆமா, இப்படிப்பட்ட வெயிலு நெருப்பு மாதிரி. ஆமா ஆமா அப்படிங்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி இரவான உடனே அழகான நிலவு. ஆமா சந்திர பகவான். ஆமா, இவர் பார்க்கதற்கு கண்ணுக்கு கண்கள் குடிச்சா தெரியுது. ஆமா, சந்திர சூரியனும் யாரு? யாரு? இந்த சங்கதி எனக்கு கூறு. இதுதான் உங்க பிரச்சனையா? ஆமாங்க. கண்ணே தேவி, பெரிய உலகத்துல ஆமா அந்த சூரிய பகவான் ஒன்றே ஆச்சரிக்கிறார். ஆமா, பெரிய உலகத்துல இரவு நேரத்துல அந்த சந்திர பகவான் அவரே ஆட்சியாளர். பார்ப்பதற்கு அழகா காட்சிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சந்திர சூரியனும் யாரு? யாரு? இந்த சங்கதி எனக்கு கூறு. கண்ணே உமையவளே, இப்படிதான் நம்ம 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் வந்தது. நம்ம 2 பேர்த்துக்கு வாக்கு வந்த உடனே நம்ம 2 பேர்த்துக்கும் பைத்தியம் பிடிச்சு பிரம்மனுடைய தலையை அறுத்து நம்ம 2 பேர்த்துக்குமே பைத்தியமான பிடிச்சு சுடுகாட்டுல போய் நம்ம 2 பேரும் படுத்துக்கிட்டு இருந்தோம். பெரியாண்டவர் பெரியாண்டச்சி உண்மைதான் என்ற கோலத்தோடு ஆமா இங்க சுடுகாட்டுல படுத்திருந்தோம். சுடுகாட்டுல போய் படுத்திருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தினத்துல இப்படி எல்லாம் ஒரு கேள்வி மேல கேள்வி கேட்டுக் கொண்டு இருந்தால் எனக்கு உனக்கு ஏதாவது வாக்கு வந்து விட்டால் என்னை பிரிந்து நீ வாழ வேணும், நான் பிரிந்து வாழ வேணுமா? இன்னைக்கு பதில் சொல்லாம ஒரு லேஸ்ல விட மாட்டேன். எப்ப பார்த்தா காலை எந்திரிச்சா போதும் பணியலுக்கு போறாரு, பணியலுக்கு போறனா என்ன யாருதான் அளக்க போறாங்க? ஓஹோ, சரி கண்ணே தேவி, என்ன யாருதான் அளக்க போறாங்க? அதாவது குறிப்பா பெண்களுக்கு பிடிவாதம் அதிகம் என்று சொல்வார்கள். சரி, பெண்களுக்கு மனதில் ஒரு எண்ணம் வந்து விட்டால் அது சந்தோஷமாக தீர்த்து வைத்தாதான் கணவனுடைய கடமை. ஆமாங்க. அப்படி இருக்கும் பொழுது சந்திரன் சூரியன் யாரு அது விளக்கமாக சொன்னாதான் என்ன படையிலிருந்து போறது கொடுங்க. எந்திரிச்ச உடனே காலையில குடிச்ச உடனே சூரிய பொண்ணு நமஸ்காரம் செய்யறாங்க. உண்மைதான் தேவி. அப்படி 3ஆம் படி வந்த உடனே பணத்தை எடுத்து கையில வச்சு சந்திர பகவானே காப்பாத்து, என்ன காப்பாத்து அப்படி என்று பணத்தை கண்ணுல வச்சு கும்பிடுறாங்க. உண்மைதான். அப்படி முதல் தெய்வம் அவங்க இருக்கு. இவங்க எல்லாம் யாரு? ஓ, சந்திரன் சூரியன் யாரு? யாரு அது தெரிந்து விட்டால் உனக்கு போதுமல்லவா? ஆமாங்க. கண்ணே தேவி, இந்த அகில உலகத்துல அந்த சந்திரனும் அந்த சூரியனும் யாருமே கிடையாது. என்னுடைய 2 கண்களுக்கு தெரிந்து கொள்கிறேன். சந்திர பகவான் ஆமா இடது கண்ணு, சூரிய பகவான் ஆமா வலது கண்ணு. உண்மை அப்படி சொல்றீங்களா? உண்மைதான் தேவி. ஆனா உலகத்தில் முதல் தெய்வம் ஆமா ஆயத்தை நீங்களே கேளுங்க. ஆமா, என் கணவனுக்கு 2.5 கண் இருக்குது. ஆமா, எங்க அண்ணனுக்கு 1000 கண் இருக்குது. 2.5 கண்ணு 1 கண் நொல்ல கண்ணாயி போச்சு. ஏற்கனவே உலகெல்லாம் ஒன்னா சேர்ந்து நொல்ல கண் ஈசான வேற கூப்பிடுறாங்க. ஆமா, பாதக்கால் ஈசான கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 2.5 கண்ணு வச்சுக்கிட்டு நீதான் முதல் தெய்வனா எங்க அண்ணன் பேர்லயே கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறாங்க. தூள் இருப்பாரு, துரும்பில் இருப்பாரு, இருப்பாரு, ஏகாந்த மூர்த்தி மாயவனா 1000 கண் பிடித்தவர் ஒரு மாயவர். ஆமா கண்ணன். ஆமாங்கற உங்க அண்ணன் ஏன் என்னாச்சு? அந்த கருவாயன் என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். அந்த கருவாயனை பெருமையோட பேசிக்கொண்டு இருக்கிறான். ஆமா கண்ணா பிறந்த அண்ணன் சொல்லி கண்ணனை கூப்பிடுறாங்க. அந்த ரத்த பாசம் இப்பதனால உடைய அண்ணனாக புகழோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் அந்த கருவாயன் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னதான் இருந்தாலும் பிறந்த வீடு தான். ஆமா பிறந்த வீடு தான். அப்ப தாலி கட்ட புருஷன் அனாதியம் போறதா? அந்த பிறந்த வீட்டுக்கு போற சுகமே தனி சுகம். அப்படியா? ஆமா தேவி, தவறாக பேசுகிறேன். சரி, இது மாயவன் யாரு? கருவாய் யாரு? ஏண்டி இந்த உலகத்துக்கு கருவாயின்னு சொல்றிய உங்க அண்ணன் பெருமையோட சேர்த்து சொல்றிய உங்க அண்ணன் யாரு தெரியுமா? மாமியை கிட்ட போனவன், மத்தால் அடிப்பட்டவன், பிய தின்னவன், பெண்கள் எடுத்த அடி வாங்கினவன், உத வாங்கினவன், அவன் போய் என்ன பெருமையோட பேசிக்கொண்டு இருக்கிறான். அந்த கருவாயை பத்தி பெருமையோட பேசிக்கொண்டு இருக்கிறான். மாப்பிள கேவலம் வேண்டாம். யாராவது மாமி எடுத்து போவாங்களா? என் வாயு கிண்டுன வண்டவாளைய பூரா நேர தண்டவளத்திலேயே என்னடி தண்டவளத்தில் நீயாத்துறது? உன் மண்ணுடைய வார்த்தை பெற்று உன் மண்ணை மட்டும் பெருமையோட பேசிக் கொடுக்கிற. தாலி கட்டி புருஷனை தாழ்மையாக பேசுகிறேன். உன் அண்ணனை மட்டும் பெருமையோட பேசிக் கொண்டு இருக்கிற. மாமி நீ மட்டும் ரொம்ப ஓக்கியமோ அக்காரோட அவனை பத்தி பெங்களோட பேசிக் கொண்டு இருக்கிறான்.
போனாரு. ஆமா. நீ மட்டும் ரொம்ப ஓக்கியமா? இந்த சிவபெருமான் நன்மை நன்மை நன்மைக்காக இப்படி போனாரு. அது ரைட். ஆமாடி. சரி. ஆமா. காப்பிடி போட்ட கஞ்சி அரைப்படி போட்ட சோறு சோறு முழுப்படி போட்ட இட்லி தோசை பொட்டிக்கார புண்டவாயா. எப்படி தெரியுது? ஒரு படி அரிசி போட்டபடி ஆட்டினா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு படி அரிசி போட்டு ஆட்டி சுருக்கு சுருக்கு இட்லி துண்டு போட்டா ருசியா திங்கலாம். ஆமா, அதை விட்டுட்டு அது நியாயம்தான். வேலை வெட்டிக்கு போற ஆம்பளைங்க ஏதோ வாரத்துல ஒரு நாள் 2 நாள் கடைக்கு போலாம் புரோட்டா சாப்பிடலாம் அப்படி நாக்கு செத்து போச்சு ஒரு நாள் சாப்பிடலாம் நியாயம்தான். ஆமாடி. போய் ஒரு நல்ல புட்டு கிடைக்கல, நல்ல இட்லி கிடைக்கலையா? போயும் ஒரு கிளவி புட்டுக்கு ஆசைப்பட்டு பாண்டிகையால தொப்பு துப்பு அடி வாங்கல. கிளவிக்காது புட்டு அடிச்சு போட கிளவிக்கு எங்கட போய் இது இருக்குது? நம்மளும் கேக்குறேங்க என்ன போய் அந்த அம்மா கிளவி புட்டுக்கு ஆசைப்பட்டுக்கலாமே. பைத்தியக்கார அவன் சொன்னான்னு சொல்லி நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கிற. ஆம்பளைக்கு தான் புட்டு கிளவி. புட்டுனா இட்லியா? என்கிட்ட அது புட்டா? அதானே உங்ககிட்ட எத்தனை புட்டு இருக்குது? 2 புட்டு இருக்குது. ஆமாமா. அடே சனீஸ்வரா சொல்லுங்க சாமி. நந்தீஸ்வரா அவதான் சொல்றான்னு சொல்லி அவன் பேசி நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? போய் கிளவி புட்டுக்கு ஆசைப்பட்டு நாயகனை போய் கிளவி வயசு பிள்ளைங்க, ஒரு குமரி பிள்ளைங்க, ஒரு அந்த மாதிரி வீட்டுல கிடையாது. அப்படி கிடையாது. போய் கிளவி, வயசான கிளவி. இது பாருங்க பழங்காய் மூடி மாதிரி 2 இருக்குது. ஆமா. எல்னி ஆட்டம் சும்மாதான் இருக்குது. நந்தீஸ்வரா அதாவது சொன்ன பாண்டி மன்ன இடத்துல அடி வாங்கினா உத வாங்கின கிளவி புட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த கிளவி கிட்ட போய் அடி வாங்கல சாப்பிடுன்னு சொல்றியா? அப்பதான் சொல்றான் எதுக்காக சாப்பிட்டேன், காரணம் என்ன, உலக நன்மைக்காக நான் சாப்பிட்டேன். எதற்காக? இதோ இந்த அகில உலகத்துல பாண்டி மன்னனானவன் ஒரு அணையை கட்டி கொண்டு இருந்தான். சரி, வெறும் ஒரு அணையை கட்டி கொண்டு இருந்தான். அப்படி அணை கட்டும் பொழுது அந்த ஊர்ல எல்லாமே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே அந்த அணை கட்டுறதுக்கு எல்லாமே போவாங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற பாண்டியவனுடைய கட்டளை. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊர்ல ஒரு வயசான கிழவி, அந்த கிழவி வீட்டுல அந்த கிழவிதான் இட்லி எல்லாம் சுட்டு ஏதோ வியாபாரம் பண்ணி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இட்லி சுட்டு வியாபாரம் பண்றது. ஆமா, அந்த கிழவிக்கு யாருமே துணை கிடையாது வீட்டுல. ஆமா, ஒன்று மட்டும் தான் இருக்கிறது. அப்பொழுது இந்த கிழவி என்ன செஞ்சது, ஐயோ நம்ம வீட்டுல யாருமே கிடையாது, பாண்டி மன்ன வேற இப்படி சொல்லி இருக்கிறாரு, இன்னைக்கு வேலைக்கு போறதுக்கு யாரு இருக்கிறாங்க அப்படி சொல்லி கவலையோட இருந்தது. சரி, நம்ம வீட்டுல வேலை அனுப்புறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு கவலையோட இருந்தது. நான் என்ன செஞ்சேன், என்ன ஆச்சரியமா இருக்கிறது, பூலோகத்தில் இப்படி அதிசயம் நடந்து கூட இருக்கிறது. எப்படியாவது இந்த ஏதாவது ஆபத்தை நான் தீர்க்க வேண்டும் சொல்லி இந்த சிவபெருமான் நான் என்ன செய்தேன், இந்த உண்மையான உருவத்தை விட்டு உன்னை போல ஒரு மனிதன் போலவே உருவத்தை மாறி, அம்மா நீ ஏன் கவலைப்படுற, பாண்டி மன்னன் என்ன சொல்லிக்கிறாரு, வீட்டுக்கு ஒரு ஆளு வேலைக்கு போகணும், நீ கவலைப்படாத, உன்னுடைய வீட்டுல இருந்து அந்த அணை கட்டுறதுக்கு நான் போறேன், உனக்கு பதிலா நான் போறேன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், ஒரு மம்மிட்டோடு எடுத்துக்கிட்டு ஒரு தட்டுக்கூட எடுத்துக்கிட்டு வேலை செய்யறதுக்கு மக்களோட நானும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரி, வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இப்ப இந்த மத்தியான நேரத்துல இந்த சாப்பாடு நேரம்னு சொல்லுவாங்கல்ல, வசிக்கும், உண்மைதான். அந்த நேரத்துல எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு சாப்பாடு இல்லை. ஆமா, அப்படி இந்த கிழவி என்ன செஞ்சது, இந்த இட்லி சுட்டு அதெல்லாம் வித்துட்டு அந்த வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கடையில் நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அந்த கிழவி வந்த உடனே, ஏப்பா எல்லாமே சாப்பிடுறாங்களே, நீயே சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி என்ன கேட்டது. அம்மா நீ சொன்னது போலவே உனக்கு தங்க மாதிரி உன்னுடைய வீட்டுல இருந்து நான் வேலைக்கு போனேன், எனக்கு பசியா இருக்கிறது, சாப்பாடு இல்ல, சாப்பிடுறது எதுவுமே இல்ல, அதனால ஆலமரத்துக்கடையில உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்ப நீ கவலைப்பட வேணாம், இட்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த இட்லி சுட்டதுல அந்த உதிர்ந்து போன புட்டெல்லாம் இருக்குமில்ல, இன்னும் நாளைக்கு இட்லி சுட்டுனாங்களா, அதுல இருந்து கொஞ்சமா இருக்குமில்ல, உதிர்ந்து போனது அந்த புட்டெல்லாம் இருக்கிறது, அது
தரேன், எடுத்து நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னது. நான் என்ன செஞ்சேன், அந்த உதிர் போன புட்டாவை எடுத்து சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்ச உடனே எனக்கு தூக்கமானது, ஆங்கூரமான தூக்கமானது வந்து. ஆமாங்க, அப்புறம் இட்லி சாப்பிட்ட மத்திய நேரத்தில் தூக்கம் வரும். உண்மைதான். அப்பொழுது நான் என்ன செஞ்சேன், நல்லா தூக்கம் வந்த உடனே நல்ல வெயில் வேற, அந்த வெயில் அடிக்க அடிக்க தூக்கம் ஏறின உடனே இப்படி கால் மேல கால் போட்டு நெத்தி மேல கைய வச்சு கெரன்னு தூங்கிட்டு இருந்தேன். தூக்கம் வந்து தூங்கிட்டீங்க? தூங்கிட்டு இருக்கிறேன். சரி. அப்ப அந்த நாட்டில எல்லாமே மக்கள் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அணை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் தூங்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த பாண்டிமனை என்ன செஞ்சாரு, யாரு யாரு வேலை செய்யறா அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான். உண்மைதான் அப்படின்னு சொல்லி கையில ஒரு பெரம்பு, அந்த பெரம்பை எடுத்துக்கொண்டு எல்லாமே சுத்திக்கிட்டே வந்தாங்க. சரி, எல்லாமே வேலை செஞ்சுட்டாங்க. நான் மட்டும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். அத இட்லி தின்னுட்டு. உண்மைதான். சரி, என்னோட ஆச்சரியமா இருக்கிறது, எல்லாம் வேலை செய்யறாங்க, இவன் மட்டும் படுத்து தூங்குறானே. ஏன்னா வெட்டி இவனுக்கு ஒரு எவ்வளவு திமிரு சொல்லி இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா, நான் எப்படி படுத்துட்டு இருந்தேன், இப்படி குப்பிமா படுத்துட்டு இருக்கிறேன், கம்பு பிடிச்சி. உண்மைதான். படுத்து கூட இருக்கும் பொழுது அந்த பாண்டிமனை என்ன செஞ்சாரு, கையில இந்த வெள்ளி பெரம்பு வைத்தாரு. அந்த பெரம்பை எடுத்து என்னுடைய முதுகுல சலார்னு ஒரே ஒரு அடி. எல்லாம் வேலை செய்யறாங்க, படுத்து இருக்கிறாங்க. ஆமா, எவ்வளவு பேருக்கு திமிரு இருக்கு. ஆமா சொல்லி முதுகுல ஓங்கி அடிச்சாரு. அந்த பெரம்புல ஒரே ஒரு அடிதான். அந்த பாண்டி மன்னனானவன் இந்த சிவபெருமான அந்த முதுகுல அடிச்சதுனால இன்னும் நாளைக்கு பாரு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம முதுகுல பாரு ஒரு பள்ளமாக இருக்கும். ஆமா, பின்னாடி முதுகுல குழி விழுவுது. உண்மைதான். காரணம் என்ன இருக்குது? உண்மைதானப்பா. அதுக்கு காரணம் என்ன, இந்த சிவபெருமான் அந்த பாண்டி மன்னத்துல அடி வாங்குறதுனாலதான் எல்லாருக்கும் இந்த பூலோகத்துல மக்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம முதுகுல பள்ளமாக இருக்கும். ஓ, ஆம்பளைங்களுக்கு இந்த முதுகுல பள்ளம் விழுவுது, அதுதான் காரணம். இதுதான் காரணம். அதான் பிட்டுக்காக பிரம்பல அடி வாங்கினது. பிரம்பல நான் அடி வாங்கினேன். தவறாத அவன் பேசி கொண்டு இருக்கிறான். பாட்டி புட்டுன்னு நினைச்சிட்டேன். வைத்தியக்காரன் பாட்டி புட்டு. அவன் சொன்னாலும் சொல்ல, அவன் பேச்சு நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற பாரு. ஏத்துக்க மாட்டேன். உலகத்துல முதல் தெய்வம் நான் தான். தவறாக பேசக்கூடாது. என்னங்க இந்த ஐர உலகத்திலே இந்த செவிஞ்சல்ல என்னால் இந்த சக்தியே இல்லாமல் போய்விடும் கண்ணே தேவி. என்னடா 3 4 எத்தனை? எப்படி 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 ஒரு 3 ஒரு 4 எத்தனை? ஒரு 3 ஒரு 4 4 இல்ல, 3 ஒரு 4 3 ஒரு 4 7 உங்களுக்கு ஆரம்பிக்குது. பைத்தியக்காரா, இப்படி எப்படி கணக்கு போட்டு கோத்துடுறான் பாத்தீங்களா? எப்படி போட்டு பாறான் பாரு, கணக்கு பாறான். நம்ம வயலே கணக்கு போட்டு நம்மளே கோத்துடுறான் பாரு. கண்ணே தேவி, இந்த செவின் இல்லாமல் இந்த சத்தியா இல்லாமல் போய்விடும் கண்ணே தேவி. நாதா தேவி, இந்த உலகத்தில் முதலாக பிறக்கும் பொழுது இந்த அழுக்கிலே நான் பிறந்தேன். என்னுடைய பேரும் சக்தியாக வாழ்ந்து வந்தேன். இந்த மண்ணை படைத்து மரத்தை படைத்து இதோ மரம் செடி கொடி தீப தீவாந்திரம் எல்லாத்தையும் நானே படைத்தேன். இந்த சக்திதான் பெரியவன். கண்ணே தேவி, இந்த சிவன் தான் பெரியவன் சொல்ல நினைத்துக்கொள். இந்த சிவபெருமான் நானே பெரியவன். சாமி, இந்த சக்தி மட்டும் இல்லை என்றால் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிவனேன்னு படுத்துக்குவாங்க. காரணம் என்ன? அதுக்கு என்ன காரணம்? என்ன? இந்த சிவஞ்சல்ல என்னால் அந்த சக்தியா இல்லாமல் போய்விடும்படி. அப்படிங்களா? இந்த சிவன் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். இந்த அகில உலகத்திலே சிவபெருமான் தான் பெரியவன். நான் தான் பெரியவன். மண்ணை பிடித்தவன் நான் தான் பெரியவன். இந்த சிவபெருமான் நானே பெரியவன். மரத்தை பிடித்தவன் நான் தான் பெரியவன். இந்த பூலோகத்திலே நான் தான் பெரியவன். நான் சொல்கிறேன், மண்ணை படைத்தேன், மரத்தை படைத்தேன், உலகத்தை படைத்தேன், உன்னையே படைத்தேன். என்னால் படைக்கப்பட்ட சிவனே இந்த உமையவளுக்கு கர்வமானது தலைக்கு ஏறிவிட்டது. இந்த அகில உலகத்திலே இந்த சிவபெருமனை பார்த்து, அடே சிவனே, என்னுடைய படைப்பிலே பிறந்தவன் நீ அப்படி சொல்லி என்னை கைக்குறமாக பேசிவிட்டாய் அல்லவா? தாலியை கட்டிய கணவனுடைய கூட பார்க்காமலே, ஒரு ஆனந்த பார்க்காமலே என்னை பத்து தலைக்குறமாக பேசிவிட்டாய். இப்பொழுது அவனுக்கு நான் சாபத்தை நான் தருகிறேன். என்ன சாபத்தை கொடுக்கிறாய்? என்ன சாபம் தெரியுமா? இதோ
என்னுடைய உடம்புல பாதி உடம்புல அமிர்தனாலே உனக்கு கர்வம். அந்த கர்வத்தை அடைக்க வேணும். இதோ இப்பொழுது 1 ஆண்டு காலமாக என்னை பிரிந்து இந்த வனத்தில இருக்கிறதே இந்த வன பத்திரகாளியாக போக வேண்டும். அரே நாசக்காரி வேமஞ்சிகை நந்தித்ரா எங்கே இருக்கிறார்? வாய்க்கு என்னை 10 தரைக்குறமாக பேசிவிடால் அதனாலே அவளுக்கு நான் சாபத்தை நான் கொடுத்து விட்டேன். கொடுத்ததுதான். வாய் பேச்சு வாயிலே இப்படி சாபத்தை கொடுத்துருக்கீங்க எப்படிங்க? உண்மைதானப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணானவள் இந்த சிவபிரமனை பார்த்து அட்டே சிவனை பேசலாமா? அவராது ஒரு வார்த்தை அல்லவா? அது தப்புதான், அது தவறு. அதனாலே எப்படி வருத்த கொடுத்திருக்கிறேன். 1 ஆண்டு காலமாக என்னை பிரிந்து இந்த வனத்தில இருக்கக்கூடிய வன பத்திரகாளியம்மனாக போகணும்னு சொல்லி நான் சாபத்தை நான் கொடுத்து விட்டேன். சரி, 1 ஆண்டு காலமாக என்னை பிரிந்து வாழ வேணும். அப்படியா? உண்மைதான். நீங்க தனியா இருக்கணும். நான் தனியா இருப்பேனா? அதானே. ஒரு காலம் முடிய முடியாது. நான் தனியா இருக்க முடியுமா? முடியாது. இவன் தான் தனியா தனிமையிலே இருக்கணும். யார்? உமையவர் சத்தியானவர். நான் தனிமையில இருக்க மாட்டேன். இருந்தாலும் என்னுடைய மனைவி இருக்கிறார். யார்? கங்காதேவி. அட கூத்தியா. சரி சரி, கூத்தியான்னு சொல்லக்கூடாதுப்பா. சரி, கங்கை அப்பாட்டி. கங்காதேவி போய் இருக்கிறார். அந்த கங்காதேவிய பூலோகத்துல இறக்கி விட்டு அந்த கங்காதேவியும் நானும் இந்த தினத்திலே இந்த இடத்துல நானும் அவளை ஒன்னாக சேர போறோம். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? இனி கொஞ்சம் நாய் நாக்குதுன்னு இருக்கு. ஏண்டா இந்த சிவனை கங்காதேவி ஒன்னா சேரும் போது நாய் நக்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, ஒரு 6 1.5 எத்தனை? எப்படி ஒரு 6 1.5 6 1.5 6 ஒரு 1.5 7 தான் ஆரம்பிச்சு. ஏண்டா எல்லாத்துக்கும் வரத்து கொடுக்கறதே நானு, எனக்கு சாபத்தை தருகிறாயா? சரி, இருந்தாலும் இந்த விதத்திலே இந்த பூலோகத்திலே அந்த கங்காதேவி கீழே இறக்கி விட்டு அந்த கங்காதேவியை நானும் சந்தோஷப்பட வேணும். இப்பொழுது சென்று பார்த்து வருகிறேன்.